அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தரீகாவாதிகள், சூஃபிசவாதிகள், கபரை வணங்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பெயரினால் என்னென்ன அநியாயங்களை, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்து வருகிறார்கள் என்பதை நமது பதிவுகளின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு மிக தெளிவாக விளக்கி கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியிலே இன்று நாம் பார்க்கவிருப்பது, தரீகாக்களில் பல வகையான தரீகாக்கள் இருக்கிறது, பல வகையான பெயர்களில் இருக்கிறது. ஒவ்வொரு தரீகாவாதிகளும் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், மார்க்கத்தின் பெயரால் அவைகள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லி வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. தரீகாவிலே ரிஃபாயியா தரீகா, நூரியா தரீகா, காதிரியா தரீகா, ஷாதுலியா தரீகா, ஜுஹரவர்தியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா, ஹாஜா அஜ்மீரில் இருக்கக்கூடிய ஹாஜா மொய்யத்தீன் இருக்கிறாரே அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய சிஸ்தியா தரீகா என்று ஏராளமான தரீகாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தரீகாவாதிகளும் நாங்கள் தான் சரியான வழியில் இருக்கிறோம், எங்களுடைய ஷேகுமார்களைத்தான் பின்பற்றி நடக்குவதன் மூலமாகத்தான் சரியான வழியை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு மத்தியிலே ஏராளமான சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தின் பெயரினால் என்னென்ன அநியாயங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்பதை பற்றிய அந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு, இது போன்ற மக்கள் யாராயிலும் நம்மகிட்ட வந்து தரீகாவுக்கு வாங்க, தரீகா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்பதாக நம்மிடத்தில் சொல்லி வழிகெடுத்து நம்மை வழிகெடுத்து விடக்கூடாது என்கிற விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவிட்டு காமிக்கின்றோம். இன்றைய அதன் வழியிலே சிஸ்தியா தரீகா, ஹாஜா மொய்தீன் சிஸ்தியை இருக்காரே, அஜ்மீரில் அடங்கப்பட்டு இருக்கிறார் அல்லவா, அவரின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டு வியாபாரம் நடத்தப்படக்கூடிய சிஸ்தியா தரீகாவின் மூலம் என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்னா உங்களுக்கு சொல்லி காமிக்க முடியும். வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வழிகேடர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற வழிகேடான செயல்களை விட்டும் இந்த உம்மாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். முதலாவதாக சுஜூத் என்பது அது யாருக்கு மட்டும் செய்யப்பட வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும் சுஜூது செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். லா தஸ்ஜுது லிஷம்சி வலல் கமரி, நீங்க சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இன்ன பிற விஷயங்களுக்கோ சுஜூது பண்ணாதீங்க என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையும் இடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து மாற்று மதத்தவர்கள் எல்லாம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர்களது பாதிரிமார்களுக்கு சுஜூது செய்கிறார்கள். நாயகமே, அவர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள், எனவே உங்களுக்கு நாங்கள் சுஜூது செய்யட்டுமா, நாங்கள் அவ்வாறு சுஜூது செய்வதை விரும்புகிறோம் என்பதாக சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கேனும் சுஜூது செய்வதற்கு அனுமதி இருந்தால் ஒரு பெண்ணை அவளது கணவனுக்கு நான் சுஜூது செய்யும்படி ஏவிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்ப நமக்கு இஸ்லாத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சுஜூது பண்ணக்கூடாது என்பதை மிக தெளிவாக அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டிய சுஜூத் என்கிற வணக்க வழிபாட்டை ஒரு மனிதனுக்கோ அல்ல ஒரு கபருக்கோ சுஜூது செய்தல் என்பது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இந்த ஷிர்க் என்கிற இந்த சுஜூது செய்தல் என்கிற இபாதத்தை யாரு அந்த சிஸ்தியா தரீகாவில் இருக்கக்கூடிய முரீதுகள் தங்களுடைய ஷேக்மார்களுக்கு பட்டவர்த்தனமா சுஜூத் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு சில நேரங்கள்ல அவங்களோட ஷேக்மார்களை உட்கார வச்சு சுஜூது பண்ணிட்டு கையில காசு கொடுத்துட்டு வராங்க.
இதுவும் நடக்குது. இந்த இதையும் நீங்க பாருங்க. ஒரு சில நேரத்தில் அவர்கள் திக்ரு செய்யக்கூடிய மஜ்லிஸ்களில் அவங்களுடைய ஷேக்மார்கள் வராவிட்டால் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சுஜூத் பண்றாங்க. இது அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதற்கு பின்னால் நாம் என்ன செய்யலாம், பேசலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? சுஜூது செய்தல், ஒரு மனுஷனை உட்கார வச்சு அவனை சுஜூது பண்றீங்களே, இது எந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? இதுதான் தரீகா. இப்படி போனால்தான் இறைவனை அடைய முடியும் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய தரீகாவாதிகள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து திரும்புங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும். இதுக்கு முன்னாடி நாம பார்த்தீங்கன்னா விக்ரு எப்படியெல்லாம் இந்த தரீகாவாதிகள் செய்கிறார்கள். ஷாதிலியா தரீகா ஒரு மாதிரி செய்வாங்க, காதிரியா தரீகா இன்னொரு மாதிரி செய்வாங்க. அது மாதிரி இந்த சிஸ்தியா தரீகா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா சுத்து திக்ரு. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா சுத்து திக்ரு. அங்க இவங்களுக்கு பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு அந்த இறை சிந்தனையே வருமா. அந்த சூஃபிகள் மாதிரி என்ன செய்யணும்னா சுத்தி சுத்தி அல்லாஹ்வை திக்ரு செய்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா சுத்து திக்ரு போடுவாங்க. இப்படி செய்யறது மார்க்கம் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அநியாயமாக இஸ்லாத்தின் பெயரிலே வழிகெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அவங்க சுத்து திக்ரு போடுறாங்க அப்படிங்கிறத நீங்க வீடியோல பாருங்க. சகோதர சகோதரிகளே, பார்த்து விட்டீர்களா? இன்னும் இந்த தரீகாக்கள் பேரில் மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கம் எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறதோ அவைகளை மிக தெளிவாக செய்து
மக்களை அதை மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சூஃபிசவாதிகள், தரீகாவாதிகள், கபரை வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விட்டு நம்மை பாதுகாத்து உண்மையான வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதமும் அவர்களது வழிகாட்டுதல்களை முழுமையாக, அதுதான் நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிகள் என்பதை உணர்ந்து அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை மட்டும் முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் பண்ணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.